டோனி ஸ்டார்க் மார்வலில் ஏகப்பட்ட ஏஐஸை உருவாக்கியிருந்தாரு. அதில் முக்கியமான ஒன்று தான் அல்ட்ரான். அல்ட்ரானால் உருவாக்கப்பட்டது தான் விசன் கொஸ்ட் சீரீஸ் பதிவு வரப்போகுது. அந்த விசன் கொஸ்ட் சீரீஸில் ஏகப்பட்ட ஏஐஸ் வந்துட்டு ஹியூமன் ஃபார்மில் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமானது தான் நம்ம அல்ட்ரான் ரிட்டர்ன் வரப்போகுது. அது கூடவே ஜெகோஸ்டாவும் வரப்போகுது. பட் இப்போதைக்கு ஒரு புது ரூமர் ஒன்று இருக்குது. அதுபடி என்னென்னா, நம்ம ஏற்கனவே நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமில் பார்த்துருப்பீங்க. எடித் ஆஃப்லைனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு அந்த எடித் ரிட்டர்ன் ஆக போகுது, அதுவும் ஹியூமன் ஃபார்மில் ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எமிலி ஹேம்சர் அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் தான் இந்த ரோலில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடித்தாக வரப்போகிறாங்களாம். இப்போதைக்கு இது ரூமராக தான் போயிட்டுருக்கு, எந்த இடத்துலையும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆல்ரெடி அல்ட்ரான் வரப்போகிறது, ஜெகோஸ்டார் வரப்போகிறலாம் இது மாதிரி ரூமராக இருந்துச்சு. பட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இதுவும் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது போக ஃப்ரைடேவையும் ஹியூமன் ஃபார்மில் கொண்டு வரதுக்கான முயற்சியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இதை வந்துட்டு அல்ட்ரான் கொண்டு வருதா, இல்லை நம்ம மிஷனே தனக்கு உதவி வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஏஐ ஃபுல்லாக ஹியூமன் ஃபார்மில் கொண்டு வருதா அப்படிங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை. பட் இப்போ வரப்போகிற விசன் கோஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஏஐ, அதாவது டோனி ஸ்டார்க்கால் உருவாக்கப்பட்ட எல்லா ஏஐயுமே ஹியூமன் ஃபார்மில் வரப்போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. ஸோ இந்த கதை எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா விசன் கோஸ்ட்டு காமிக்கில் வந்துட்டு வாண்டா விசன் சீரீஸ் மாதிரி தான் இருக்கும். வாண்டா விசனில் எப்படி வாண்டா தனக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக்கிட்டாலும் அதே மாதிரி தான் வாண்டா இது விசன் கோஸ்ட்டுங்கிறது இருக்கும். பட் இப்போதைக்கு விசன் கோஸ்ட்டை லைவ் ஆக்ஷனில் கொண்டு வர முடியாது. அதே தான், ஏன்னா அதே தான் வாண்டா விசனை எடுத்து வச்சிருக்கனால மறுபடியும் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொண்டு வரணும். எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகிறாங்க, எந்த மாதிரி கொண்டு வராங்க பார்ப்போம்.